வணக்கம். நான் இப்போ ஒரு துருசு கட்டு போடுறதுக்காக 800 கிராம் துருசு எடுத்திருக்கேன். அதை பாதி அரைச்சிட்டேன். இப்போ மீதியை அரைக்க போகிறேன். அரைச்சி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை அமுரி ஊற்றி அரைப்பேன். அந்த அமுரி ஊற்றி அரைக்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அமுரி ஊற்றுறேன். ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த தட்டில் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் இதுக்காண்டி செஞ்சுருக்க சாதாரணமாக ஒரு ஆசை செஞ்சுருக்கேன். இதை இந்த தட்டில் வச்சு இதை இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றி இந்த துருசை இந்த மோல்டுக்குள்ளே வச்சு 3 நாள் ஆகுது. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த மோல்டை பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த 4 ஸ்க்ரூவும் நான் கழட்டிட்டேன். இதில் நான் 4-5 ஸ்க்ரூ போட்டிருந்தேன். அத்தனை ஸ்க்ரூவை நான் கழட்டிட்டேன். இப்போ இந்த வில்லையை பிரித்தாச்சு. சுற்றி இருக்க மோல்டை பிரித்தாச்சு. இந்த வில்லை இன்னும் ஒரு 2 நாளைக்கு காயணும். ஏன்னா இப்போ தொட்டமாக இருந்தால் உடஞ்சி போயிடும். நல்லா சுற்றி காயணும். இப்போ ஈரம் இல்லை, நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு 2 நாள் காயணும். காஞ்சதுக்கப்புறம் வில்லையை திருப்பி இது மேலே கவசம் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு கவசம், அதுக்கு மேலே ஒரு கவசம், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கவசம், அதுக்கப்புறம் களிமண் கவசம். மொத்தம் 4 கவசம் இதுக்கு மேலே வரும். அப்புறமேட்டு தான் இதை புடம்போம். போட்டு உங்களுக்கு சுண்ணமாக்கி காமிக்கிறேன். கட்டு அப்புறம் சுண்ணம் செஞ்சு காமிக்கிறேன். துருசை சுண்ணம் பண்ணுறதுக்காக நான் கவசம் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். துருசை சுண்ணம் பண்ணுறதுக்காண்டி கவசம் கட்டி வச்சுருக்கேன். சுண்ணாம்பு கவசம், அதுக்கு மேலே சீலமண் சுற்றியிருக்கேன். இதை இப்போ நான் புடம் போட போகிறேன். புடம் போடுறதுக்கு இதில் சோத்துப்பு, வெடியுப்பு, வளையலுப்பு, மூங்கில் இலை சாம்பல் 3 கலந்து சுற்றி போட்டு கீழே பரத்தி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கல் சுண்ணத்தை தூக்கியிருக்கேன். ஏன்னா இதில் எரிப்பு படம் தான். சட்டியை அடுப்பில் வச்சு எரிக்க போகிறேன். அப்படி எரிக்கும் போது அதோட அனல் அதிகமாகி கொடுக்குறதுக்காண்டி சுண்ணாம்பு கல் சுண்ணத்தை தூக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதில் நான் சரியாக உட்கார வச்சுட்டேன். இந்த கம்பி எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஒரு சைடு அனல் அதிகமாக அடித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் அனல் இருக்காது. அதனால் அதை திருப்பி வைக்கிறக்காண்டி அந்த சமயத்தில் இந்த புடத்தை தூக்க முடியாது. அதுக்காண்டி இதை வச்சு ஈஸியாக தூக்கிடலான்றக்காண்டி இந்த கம்பி கட்டி வச்சுருக்கேன். இப்போ சுற்றி அணைச்சி விட்றேன் பாருங்கள். 2 பக்கமும் புடம் வச்சு முடிச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கம்பியை எடுத்துடுறேன். கம்பி தேவையில்லை, கம்பி கட்டினது. இப்போ இந்த துருசு நான் வச்சது கட்டாயிருக்கு. நல்ல கட்டு, அருமையான கட்டாயிருக்கு. இது அடுத்த பொறுத்தல இது சுண்ணமாயிரும். நான் அடுத்த பொறுத்தல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.